பாண்டவர்களை மொத்தமாவே அழிச்சிட வேண்டியதான். அது என்ன ஒரு பீமன் ஒரு அர்ஜுனன், அது என்ன டார்கெட்டு, மொத்தமா அழிக்க வேண்டியதான். அதற்கு என்ன பண்ணா, பஞ்ச பாண்டவர்களையும் குந்தி தேவியையும் அரக்கு மாளிகையில கொண்டு போய் தங்க வைக்கிறான். அந்த அரக்கு மாளிகைக்கு தீ வைத்து இவர்களை மொத்தமாக எரித்து அழிப்பது என்பது அவன் திட்டம். ஆனா அரக்கு மாளிகைக்கு இவர்கள் புறப்பட்டு போகும்போது விதுரர் தர்மபுத்திரருக்கு சில அறிவுரைகள் சொல்றார். நன்னா நினைச்சு பாருங்க, துரியோதனம் பக்கத்திலேயே இருக்கான். விதுரருக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஆனா துரியோதனன் இருக்கும் போதே விதுரர் தர்மன்ட்ட நேரா வர்றா, அரக்கு மாளிகையில நெருப்பு அப்படி சொல்ல முடியாது, சொன்னா அவன் அடிச்சிருவான். அதே சமயம் தர்மபுத்திரருக்கு ஆபத்துங்கிறதையும் சொல்லணும். விதுரர் எவ்வளவு அழகா சொன்னார் பாருங்க. தர்மபுத்திரா, நீ வெளியூர் போற, அரக்கு மாளிகையில தங்க போற, உனக்கு 4 அறிவுரை சொல்றேன், பிரயோஜனமா இருக்கும். அறிவுரை நம்பர் 1, எதிராளியின் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்பவன் வாழ்க்கையில் வெல்வான். அறிவுரை நம்பர் 2, இரும்பால் ஆன ஆயுதங்களை விடவும் கொடுமையான ஆயுதம் ஒன்று இருக்கிறது. அறிவுரை நம்பர் 3, எவ்வளவு பெரிய காட்டுத்தீ வந்தாலும் ஒரு மிருகம் மட்டும் தப்பித்துக் கொள்ளும். அறிவுரை நம்பர் 4, இரவு நேரத்திலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும். ஒண்ணு என்ன, எதிராளியின் திட்டத்தை முன்கூட்டியே அறிந்து கொள்பவன் வாழ்க்கையில் வெல்வான். அதாவது துரியோதனம் உன்னை கொல்ல போறாங்கிறத நீ முன்னாடி தெரிஞ்சுட்டேன்னா நீ தப்பிச்சுடலாம், நீ முன்னாடி தெரிஞ்சுக்கலன்னா போயிடுவேன்னு அர்த்தம். 2, இரும்பாலான ஆயுதங்களை விட கொடுமையான ஒரு ஆயுதம் உள்ளது. அது என்ன? என்எஸ்கே சொல்றார், உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எதுன்னு கேட்டா நிலை கட்டு போன நயவஞ்சகரின் நாக்குதான் அதுன்றார். அது வேற. ஆனா இங்க நெருப்பு. இரும்பாலான ஆயுதத்தை விட கொடுமையான ஆயுதம்னா நெருப்பு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை தீ வச்சு கொளுத்த போறான், அதுக்குத்தான் அரக்கு மாளிகையில தங்க வைக்கிறான். நம்பர் 3, எவ்வளவு பெரிய காட்டு தீ வந்தாலும் ஒரு மிருகம் தப்பிக்கும். எலி ஏன் என்ன பண்ணும்? பொந்து நோண்டி போயிடும். அது போல நீங்களும் குழி நோண்டி பாதாள பாதை வழியா டன்னல் நோண்டி தப்பிச்சு போயிடுங்கோ, அதுல எலி மாதிரி தப்பிச்சு போங்கன்னு அர்த்தம். 4, பகல்ல தப்பிச்சு போனா கண்டுபிடிச்சிருவான் இல்லையா, இரவு நேரத்திலும் நட்சத்திரங்கள் வழிகாட்டும்னா நீ ராத்திரியில தப்பிச்சு போ, திசை தெரியலன்னு நினைக்காத. நட்சத்திரங்களை கொண்டு இன்னைக்கு நாம கூகுள் மேப்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி நட்சத்திரங்கள் தான் அந்த கால கூகுள் மேப்ஸ், அதை வச்சு நீ திசை தெரிந்து கொள்ளலாம். ஆகையினால துரியோதனம் கொல்ல போறாங்கிறத புரிஞ்சுக்கோ, தீ வைக்க போறாங்கிறத புரிஞ்சுக்கோ, குழி நோண்டி தப்பிச்சுடு, ராத்திரி நேரத்துல தப்பிச்சுடு. இத சூச்சகமா சொன்னார் விதுரர். தர்மன் புரிஞ்சுட்டார். துரியோதன சொன்னானா, இந்த உபன்யாசம் பண்றவா பேச்செல்லாம் கேட்கவே கூடாது, அவ பேசுறது அவளுக்கும் புரியாது, கேட்கறவாளுக்கும் புரியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான் துரியோதனன். எப்படியோ துரியோதனனுக்கு புரியாத வரைக்கும் ரொம்ப நல்லது. துரியோதனனுக்கு விஷயம் புரியல, ஆனா தர்மனுக்கு புரிஞ்சுடுத்து, புரிய வேண்டிய தர்மனுக்கு புரிஞ்சுடுத்து, அதுல இருந்தும் தப்பிச்சுட்டா.